வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு டிஎன்டெட் சாலமன் ஞானம் அகாடமி. இந்த வீடியோவில் 10th தமிழில் இருக்கிற நூலும் ஆசிரியரும் ஃபுல்லாக பார்க்கலாம் வித் ஷார்ட்கட்டோட. புக்கில் வந்து என்னெல்லாம் கவர் ஆகிருக்கோ அது எல்லாமே இருக்கும். அதனால தான் நான் வந்து ரிட்டனாகவே பண்ணுறேன். நான் வேணால் வந்து டைப்பிங் அந்த மாதிரி இருந்தால் கூட ஏதோ 1-2 மிஸ்டேக் வரும். ஸோ அதனால தான் வந்து ரிட்டன் அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இதில் இருக்காது. ஏன்னா நம்ம கைப்பட பார்த்து பொறுமையாக எழுதுறதுனால. ஸோ வந்து நான் வந்து இதை வந்து ஒரு பெஸ்ட்டு வே, என்னை பொறுத்த வரைக்கும் இதான் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை அப்படின்னா யார்? அம்மா. சித்தினா அவங்களுடைய தங்கச்சி. அன்னை, அம்மா, சித்தி. அம்மா, சித்தி. ஸோ அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் தமிழ் சொல்வளம் தேவநேய பாவனர். நம்ம 10th புக்கில் தமிழ் சொல்வளம்னு ஒரு இந்த லெசனில் அடிவகை அப்படின்ட்டு ஒரு 4 வகை கொடுத்துருப்பாங்க. இலை வகைன்னு சொல்லிட்டு அது ஒரு 5-6 கொடுத்துருப்பாங்க. இலை வகைனா இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு, அது மாதிரி கொழுந்து வகைன்னு சொல்லிட்டு நிறைய பெயர்கள் இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு சொல் வளம் மிக்கவங்க எப்படி இருக்க மாட்டாங்க? ஒரு மனுஷ பாவனையில் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு தேவ பாவனையில் இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் இவங்க தேவநேய பாவனர். இருட்டுற மொழிதல் சந்த கவிமணி தமிழழகனார். இது வந்து இரட்டுற அப்படின்னா 2 இல்லையா? ட்வின்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்னொன்று ஈன்னு வரும். கவி மணி அப்படின்னு அவங்க தான் ட்வின்ஸு. அவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகாக இருக்காங்க. இரட்டுற மொழிதல், இரட்டுற கவி மணி அழகாக இருக்காங்க. இரட்டுற மொழிதல் சந்த கவிமணி தமிழ் அழகனார். நெக்ஸ்ட் ஒன் உரைநடையின் அணி நலன்கள். அதை அணிகலன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அணிகலன்லாம் போட்டால் எப்படி இருக்கும்? நம்ம எழில் மிக்கவங்களாக இருப்போம், ரொம்ப அழகாக இருப்போம் இல்லையா? அப்போ உரைநடையின் அணி நலன்கள், அணி நலனை வந்து அணிகலன்னு வச்சுக்கோங்க. அணிகலன்லாம் நம்ம போட்டால் எப்படி இருப்போம்? ரொம்ப எழில் மிக்கவங்களாக இருப்போம், அதாவது ரொம்ப அழகாக இருப்போம். உரைநடையின் அணி நலன்கள் எழில் முதல்வன். நெக்ஸ்ட் ஒன் காற்றே வா. காற்றே வா, காற்றே வான்னு யாரோ சொல்கிறாங்க. அதை சொன்னது யார்? பாரதி. யார்? ஓகேங்களா? இதில் பாரதி ஷார்ட்கட் வைக்க முடியாது, அது வந்து ரிஸ்க்கு. ஸோ அதனால் யாருக்குன்னு தான் வைக்க முடியும். முல்லைப்பாட்டு, இதை முள்காடு இல்லைன்னா முல்லைக்காடு எப்படின்னு வச்சுக்கோங்க. முள்காடுன்னு கூட வச்சுக்கோங்க, இல்லை முல்லைக்காடு. அந்த முள்ளுக்காட்டில் பூதம் இருக்குது. அந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே போகாதீங்க, அங்கே தான் பூதம் இருக்குது. முல்லைப்பாட்டு பூதனார். புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி வந்து பாசிங்காரம். தோணினா கப்பல் இல்லையா? புயலில் கப்பல் எப்படி இருக்கும்? நார்மலாக இருக்கும்? இல்லை, எப்படி இருக்கும்? உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அது இங்கிட்டு ஆடும். அப்போது அந்த புயல் அந்த இதில் கூட என்ன பண்ணுறாங்களாம்? சிங் பண்ணுறாங்களாம், பாட்டு பாடிட்டு இருக்காங்களாம் கூலாக, பயமே இல்லாமல். புயலிலே ஒரு தோணி வந்து புயலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ கூட அதில் இருக்கிறவங்க பயப்படாமல் என்ன பண்ணுறாங்க? சிங்கிங் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம். நெக்ஸ்ட் ஒன் காசி காண்டம். காசி காண்டம்னா அந்த ஊரில் நிறைய காசு இருக்குது, செல்வம் நிறைந்த ஒரு காண்டம் அது, காசி காண்டம். அதனால் வந்து அதை திருடுறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த கொள்ளையடிக்காமல் இருக்கிறதுக்கு அதை யார் பாதுகாக்கிறா? ஒரு வீரமான ஆள் பாதுகாக்கிறாங்க. அவங்க தான் அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம் காசு நிறைஞ்ச ஊர், அதை திருட வருவாங்க. அதை பாதுகாக்க யார் பாதுகாப்பா? வீரரான ஆள். ஓகேவா? காசை வீரரான ஆள் பாதுகாத்துக்கிறாங்க, அதிவீரராம பாண்டியர். நெக்ஸ்ட் ஒன் மலைப்படுகடாம் பெருங்கௌசிகனார். மலைப்படு, மலையில் படுத்துட்ருக்கு. மலைப்படுகடாம்னா மலையில் ஏதோ படுத்துட்ருக்கு. எது படுத்துட்ருக்கு? பெரிய கவ். ஓகேவா? கவ் மலையில் படுத்துட்ருக்கு. எது படுத்துட்ருக்கு? பெரிய கவ். மலைப்படுகடாம் பெருங்கௌசிகனார். 10th வந்து கோபாலபுரத்து மக்கள் கீரா இல்லைனா கி ராஜநாராயணன், எப்படி வேணாலும் ஆப்ஷனில் கேட்கலாம். அந்த ஊர் மக்களுடைய வாய்கள்லாம் எப்படி இருக்குமா? ரொம்ப நாத்தடிக்குமா. ஓகேங்களா? அதுதான் நாராயணன்னா ரொம்ப நாறுது அப்படி வச்சுக்கோங்க. அதனால் அங்கே பக்கத்து ஊர்லேருந்து வந்தவங்க என்ன பண்ணுறாங்க? கோபால் பல்படி கொடுக்குறாங்க. அந்த கோபால் பல்படி கொடுத்ததுனால அதுக்கப்புறம் அந்த ஊர் எப்படி ஆயிடுச்சான்? ரொம்ப நறுமணமாயிடுச்சு. யாருடைய வாயும் என்ன ஆகலை? துர்நாற்றமே அடிக்கலை. அன்னையிலேருந்து
கோபாலபுரத்து மக்கள்னு உங்களுக்கு பேர் வந்துருச்சு ஷார்ட்கட்டுக்காக. கோபாலபுரத்து மக்கள்னால் கோபால் பல்படி கொடுக்குறாங்க. ஏன்? அவங்களோட வாய் நாறுது. கி. ராஜநாராயணன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பெருமாள் திருமொழி. பெருமாள் பெரிய அம்மா. பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன், அங்கே இருக்கிற குளம் ரொம்ப ஆழமாக இருக்குது. பெரியம்மா வீட்டில் இருக்கிற குளம் ஆழமாக இருக்குது. பெருமாள் திருமொழி குலசேகர் ஆழ்வார். பெரியம்மா வீட்டுக்கு அங்கே பெரியம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிற குளம் எப்படி இருக்குது? ரொம்ப ஆழமாக இருக்குது. அதனால் அங்கே குளிக்க வேண்டாம். பெருமாள் திருமொழி குலசேகர் ஆழ்வார். பரிபாடல் கீரைய பரி. கீரைய பரி. பரிபாடல் கீராந்தையார். நெக்ஸ்ட் ஒன் நீதி வெண்பா. நீதி வெண்பானா வெண்மையான பால். வெண்மையான பாலில் என்ன போடுவாங்க? காப்பி போடுவாங்க. அதான் காப்பை. யார் செய்கிறா காப்பியை? தம்பி செய்கிறான். தம்பி காப்பி செய்கிறான். எதில்? வெண்மையான பாலில். நீதி வெண்பானா நீதி வெண்பா வெண்மையான பால். வெண்மையான பாலில் என்ன போடுவாங்க? காப்பை. யார் செய்கிறா? தம்பி செய்கு. அப்போ காப்பை செய்கு தம்பி பாவலர். நீதி வெண்பா காப்பை செய்கு தம்பி பாவலர். நெக்ஸ்ட் ஒன் திருவிளையாடற் புராணம். பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். தெருவில் விளையாடுறதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் இல்லை, தெருவில் விளையாடுறாங்க. வீட்டிலனா நம்ம முடங்கி முடங்கி விளையாடுவோம், ஃப்ரீயாக விளையாட முடியாது. இதுவே தெருவில் போய் விளையாடினா பறந்து பறந்து விளையாடுவோம் இல்லையா? தாறுமாறாக விளையாடுவோம். தெருவில் விளையாடினா பறந்து பறந்து விளையாடுவோம். திருவிளையாடற் புராணம் பறந்து பறந்துக்கு பரஞ்சோதி முனிவர். நெக்ஸ்ட் ஒன் புதிய நம்பிக்கை. கமலாலயன். இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான். கமலாலயன் அப்படின்றத கமல், ஆக்டர் கமலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்னது ஒரு கட்சி வச்சுருக்காங்க. அப்போது ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும். ஓகேவா? ஆமாம், இவர் வந்தால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அப்போ கமலை பார்த்தாலே ஒரு புதிய நம்பிக்கை வருது. கமலை பார்த்தாலே புதிய நம்பிக்கை வருது. ஏன்னா அவர் பிக் பாஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அவர் பார்த்தாலே என்னது வரும்? ஒரு நம்பிக்கை வரும். ஓகே. நெக்ஸ்ட் பூ தொடுத்தல். பூ யார் வைப்பா? உமாவும் மகேஸ்வரியும். பூ யார் வைக்கிறா? உமாவும் மகேஸ்வரியும். உமா மகேஸ்வரி. பூ தொடுத்தல் உமா மகேஸ்வரி. நெக்ஸ்ட் ஒன் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர். குமார குமர குமார குமர. ஓகேங்களா? இதுலேயே ஆன்சர் இருக்குது. முத்துக்குமாரசாமினா இதில் இருக்க குமரகுருபரர். நெக்ஸ்ட்டு கம்பராமாயணம் கம்பர். அது நம்மளுக்கே தெரியும். கம்பராமாயணம் கம்பர். நெக்ஸ்ட் ஒன் பாய்ச்சல். பாய். பாய் என்ன ஆயிடுச்சு? கந்தலாயிடுச்சு. பாய் கந்தலாயிடுச்சு. பாய்ச்சல் சா கந்தசாமி. சிற்றக்கல் ஒளி. மா போ சி இல்லைனா மா போ சிவஞானம். சிற்றக்கல் ஒளி. கல்லில் ஒளி வர வைக்கிறாங்க. ஓகேவா? கல்லில் ஒளி வர வைக்கிறாங்க. கல்லில் யாராச்சும் ஒளி வர வைக்க முடியுமா? அப்போது அவங்க மாபெரிய ஞானியாக தான் இருப்பாங்க. கல்லுலேயே ஒளி வைக்கிறாங்கன்னா அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அவங்க மாபெரிய மாப்போ ஞானி. ஞானம் சிவஞானம். ஓகேங்களா? சிற்றக்கல் ஒளி மாப்போ சிவஞானம். ஏர் புதிதா. கூப்ப ராஜகோபாலன். ஏர்னா தேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்னு ஞாபகம் வைங்க. ஒரு புதிதான தேரில் யார் ஊரை வலம் வருவானா? அந்த நாட்டு ராஜாக்கள். அந்த நாட்டு ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க? புதுசாக செஞ்ச தேரோ இல்லை வாங்கின தேர்லேயோ உலா வருவாங்க. ஓகேவா? ஏர் புதிதா. தேர் புதுசான தேரில் யார் வருவா? ராஜாக்கள் வருவாங்க. கூப்ப ராஜகோபாலன். நெக்ஸ்ட்டு மெய் கீர்த்தி. மெய் கீர்த்தி. இது ரெண்டாக பிரிக்கலாம் இல்லையா? மெய் கீர்த்தி. மெய் கீர்த்தி. உண்மையான கீர்த்தி யாருக்கு? மெய் கீர்த்தி 2 ஞாபகம் வைங்க. அது 2ஆம். யாருக்கு? ராசராச சோழன். ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட அவங்களுக்கு தான் அந்த உண்மையான கீர்த்தி போகும். ஓகேங்களா? மெய் கீர்த்தினா 2ஆம் ராசராச சோழன். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஞானம். தீசோ வேணுகோபாலன். ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு அரசன் இருக்கார். அவர்கிட்ட கடவுள் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. ஸோ அந்த அரசன் என்ன சொல்கிறாரு? என்ன வேணாலும் அரசன் கேட்டிருக்கலாம், என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். பட் அவர் கேட்டது என்னென்னா, இந்த மக்களை ஆளவும் இவங்களை வழி நடத்தவும் எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டார். ஓகேங்களா? உடனே காட் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு,
ஏன்னா என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் கேட்டது மக்களை வழிநடத்த ஞானத்தை கேட்டதுனால அந்த ஞானத்தையும் கொடுத்து, அவரை விட ஞானி வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு ஞானத்தையும் கொடுத்து செல்வங்களையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, காட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு சின்ன ஸ்டோரி இது. அதனால் இந்த சேனலோட நேமும் கூட சாலமோன் ஞானம் தான். ஸோ ஒரு அந்த அரசன் பேர் சாலமன். ஞானம் வந்து யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு இப்போ ஞானம் வேணும்னாலும் கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவோம். ஏன்னா இவ்வளோவா படித்து மண்டையில் ஏற்றி நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தேவை, அறிவு தேவை. அப்போ ஞானத்தை யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, வேணும்னு தான் சொல்லுவாங்க. வேணுகோபாலன் ஞானம் தீசோ வேணுகோபாலன் ஞானம் தீசோ வேணுகோபாலன் ஞானத்தை வேணும்னு தான் எல்லோரும் கேட்போம். காலக்கணிதம் கண்ணதாசன் எல்லாரும் சொல்லுவாங்களே, மனசுலேயே கணக்கு போடுறான்ப்பா, மனக்கணக்கு போடுறான்ப்பா அப்படின்னு. கண்ணதாசன் என்ன பண்ணுறாராம், கண்ணிலேயே காலத்தை கணிக்கிறார். கண்ணிலேயே காலத்தை என்ன பண்ணுறாரு, கணிக்கிறார். அப்படி கண்ணை மூடுவார், அப்படியே காலத்தை கணக்கு போடுவார். காலக்கணிதம் கண்ணதாசன். சித்தாளு நாகூர் ரூமி. சித்தாளுனா யார், இந்த கட்டிட வேலையெல்லாம் செய்கிறாங்கள அவங்க சித்தாளு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரூம்ஸ் கட்டி தருவாங்க. சித்தாளு நாகூர் ரூமி. சித்தாளு என்ன பண்ணுவாங்க, ரூம் கட்டி தருவாங்க. தேம்பாவணி வீரமாமுனிவர். நம்மளுக்கு தெரியுது, சின்ன இதுலேருந்து படிச்சிருக்கோம். தேம்பாவணி வீரமாமுனிவர். தேம்பாவணி வீரமாமுனிவர். ஒருவன் இருக்கிறான். நம்ம சொல்கிறோம் ஒருவன் இருக்கிறான். ஒருவன் இருக்கிறான்னு மொட்டையாக சொன்னால் எப்படி, அவன் எப்படி இருப்பான், அழகாக இருப்பான். ஒருவன் இருக்கிறான்னு மொட்டையாக சொன்னால் எப்படி, அவன் எப்படி இருப்பான், அடையாளம் என்ன, அவன் அழகாக இருப்பான். ஒருவன் இருக்கிறான் கு அழகிரி சாமி. ஒருவன் இருக்கிறான் கு அழகிரி சாமி. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து போட வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே அந்த மாதிரி வந்து தொகுத்து போட்டிருக்க மாட்டாங்க. அதை தொகுத்து போகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அது ஒரு ரிட்டன் நோட்ஸில் தான் வரும். ஸோ வந்து அதை மிஸ் பண்ணாமல் இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.